வணக்கம், இது வாய்மை பேச்சு. நான் உங்கள் நண்பன் பூர்ணச்சந்திரன். இது வரைக்கும் நம்ம நிறைய சட்டமன்ற தேர்தல் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் ரொம்ப த்ரில்லிங்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலும் நம்ம பார்த்தோம்னா மாற்றம்ங்கிறது திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, ரெண்டு கட்சி தான் மாறி மாறி வந்திருக்கும். மூணாவது ஒரு கட்சி வரும், ஆனால் அந்த கட்சி ஒரு தோல்வி அடையும். அப்புறம் காலப்போக்கில் இந்த இரண்டு பெரிய திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சு அப்படியே அவங்க காலம் போகும். ஆனால் இந்த தேர்தலில் ஒரு மூன்றாவது ஒரு கட்சி வந்தது. அந்த கட்சி வேற யாரும் இல்லை, தமிழக வெற்றி கழகம். அதோட நிறுவனர் திரு விஜய் இந்த கட்சியை முதல்ல பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி கட்சியோட பேரும் கட்சியோட கொடியும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டாரு. இது பலத்த விமர்சனங்களை ஏற்படுத்தினாலும் அப்புறம் அவர் உறுப்பினர் சேர்க்கையை ஆன்லைன்ல அவர் அறிவிச்சாரு. முதல் உறுப்பினராக அவர் தன்னை பேரை பதிவு பண்ணிக்கிட்டாரு. இப்படி நிறைய இளைஞர்கள் அந்த கட்சியில இணைஞ்சாங்க. ஆனா அவர் கட்சியோட முதல் மாநாட்டு தேதியை அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. ஆனா முதல் மாநாடை திருச்சியில, மதுரையில, இப்படி பல ஊர்களில் பர்மிஷன் கேட்கும்போது அப்போ இருந்து ஆளும் தரப்பு திமுக அரசு கடுமையான கண்டிஷன்ஸும் நெருக்கடியும் கொடுக்கப்பட்டதுனால திருச்சி, மதுரை போன்ற இடங்கள் அனுமதி மறுக்கப்படுது. இறுதியா அவருக்கு விழுப்புரத்துல வி சாலையில அனுமதி கிடைக்குது. அந்த விழுப்புரம் வி சாலையில முதல் மாநாட நடத்துறாரு. அந்த மாநாட்டுல விஜய் என்ன பேச போறாரு, அவர் என்ன மாதிரியான கொள்கையை அறிவிக்க போறாரு, தன்னோட கொள்கை தலைவரா யாரை அறிவிக்க போறான்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. விஜய் வராரு, தன்னோட முதல் கொள்கை தலைவரா அஞ்சலை அம்மாள், அப்புறம் பெரியார், அப்புறம் அண்ணா, இப்படின்னு தன்னோட கொள்கை தலைவரை சொல்றாரு. அப்புறம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு விடுகிறாரு. அது வேற எதுவும் இல்ல, ஆட்சியில பங்குன்னு சொல்லி ஓப்பனா எல்லா கட்சிக்கும் அழைப்பு விடுகிறாரு. அது மட்டும் இல்ல, தன்னோட கொள்கை எதிரியாகவும் தன்னுடைய அரசியல் எதிரியாகவும் திமுகவும் பாஜகவும் கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அப்புறமா அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் ஒரு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கும்போது அம்பேத்கரோட இறந்த நாள் வருது. அங்க ஆதவ அர்ஜுனா அப்ப விசிகால இருக்காரு. இருவரும் ஒரே மேடையில தோன்றி அம்பேத்கரோட அந்த நினைவு நாளில் அவர் பேசுற விஷயம் ரொம்ப பதற்றத்துக்குள்ளாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவுடைய அனைத்து கூட்டணி கணக்கும் சைபர் ஆக்கப்படும், இருமாப்போட 200ன்னு சொல்ற திமுகவோட அத்தனை கணக்குகளும் நான் சைபர் ஆக்குவேன்னு சொல்றாரு. இது திமுக மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினாலும் இந்த பேச்சு காரணமா ஆதவ அர்ஜுன் விசிகால நீக்கப்படுகிறாரு. பின்பு அவரு நீக்கப்பட்ட ஆதவ அர்ஜுனா திருப்பி தாவேக்கால இணைஞ்சுக்கிறாரு. அப்புறம் விஜய் அடுத்த இரண்டாவதா மதுரையில் ஒரு மாநாடு கூட்டுறாரு. அந்த மாநாட்டிலையும் அவர் ஸ்டாலினை மிக மோசமா அவர் விமர்சனம் பண்றாரு. இப்படி திமுக மத்தியில் அவர் தக்க பதிலடியும் கொடுக்குறாங்க. இருவரும் ரெண்டு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கும்போது தாவேக்காக்கு ஒரு புத்துயிர் கிடைக்கிற விதமா ஒரு புதிய வரவு ஒன்று வந்தாங்க. அது வேற யாரும் இல்லை, அதிமுக தலைமையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் செங்கோட்டையன் தாவேக்கால தன்னை இணைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் தாவேக்காவோட செயல்பாடுகள் நிறைய மாற்றங்கள் கிடைச்சிச்சு. விஜயோட பேச்சுக்களில் ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, ஒரு ஆர்கனைஸ்டு மீட்டிங் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்சி ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு செக்டரா போக ஆரம்பிச்சுது. அது ஒரு கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஜேசிடி பிரபாகரன் போன்ற பல தலைவர்கள் அவர்களோட இணைஞ்சாலும் செங்கோட்டையனோட வரவு அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருந்தது. அதுக்கப்புறம் விஜய் கிட்ட இருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வருது. ஒவ்வொரு சனிக்கிழமும் சாலை வளம், அதாவது பஸ்ல ஒவ்வொரு ஊரா போய் மக்களை பார்த்து பேசுறதா ஒரு அறிவிப்பு வருது. முதல் சாலை வளமா திருச்சிக்கு வராரு. திருச்சியில அவர் பேசுறாரு. கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம், லட்சம் லட்சம் கூட்டங்கள் நிக்குது. அவர் திருச்சியில இருந்து அரியலூர் போறதுக்கே ஒரு சாயந்தரம் ஆகுது. அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் போறாரு. பெரம்பலூருக்கு நைட் 10 மணிக்கு மேல போனதுனால அவரோட அனுமதி மறுக்கப்படுது. அவரோட பிரச்சாரம் ரத்து செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊருக்கா போறாரு. ஆனால் அந்த ஒரு துயர் சம்பவம் அதுக்கப்புறமா தான் நடக்குது, கரூர் சம்பவம். இப்படியே அவர் நாமக்கல்லில் போகிறாரு. நாமக்கல்லேருந்து கரூருக்கு ஒரு இரவு 7 மணிக்கு போகிறாரு. அங்கே விஜய் அந்த பஸ்ஸில் ஏறி அவர் பேசுகிறாரு. ஒரு திமுகவோட ஒரு அமைச்சரை பார்த்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அப்புறம் இடையில ஆம்புலன்ஸ் எல்லாம் போகுது. அப்புறம் செருப்பு தூக்கிலாம் வீசினாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அங்கேருந்து கிளம்பும் போது தான் அந்த பயங்கரம் நடக்குது. நிறைய குழந்தைகள், பெண்கள், நிறைய பேர் அந்த ஸ்டாம்பேட்ல ஒரு 40க்கும் மேற்பட்ட பேர் உயிர் இழந்தாங்க. இது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகவே கருதப்பட்டுச்சு. அப்புறம் விஜயோட கட்சிக்காரங்கள்லாம் அரசு பண்ணாங்க. அப்புறம் விஜய் 2-3 நாளா எதுவுமே பேசல. என்னடா இது பேசலையேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திடீர்னு ஒரு வீடியோ வருது. கரூரை பத்தி பேசலனாலும் சிஎம் பார்த்து டேரிங்கா சொன்னாரு, உங்களுக்கு எனக்கு தான் பிரச்சனை, நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், என்னை வேணா அரெஸ்ட் பண்ணுங்க, ஆனால் என் கட்சிக்காரனை யாரும் தொடாதீங்கன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை அவங்களே முன்னெடுக்கும் போது தாவேக்காவை பார்த்து மிக மோசமான முறையில் விமர்சனம் பண்றாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு பதற்றத்துக்கு உள்ளாகுது. இப்படியே அவர் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு அலிகேஷன்ஸ் வந்திருக்கும் போது விஜய் துவண்டு போயிட்டாரு. இது ஒரு சிறிய ஒரு பேக் ஸ்டாப்பிங்கா இருந்துச்சு. விஜய் மேல கடுமையான விமர்சனங்கள் வந்தாலும் அவர் எப்படி எதிர்கொள்ள போறாரு, இந்த கரூர் சம்பவத்தை என்னதான் பண்ண போறான்னு சொல்லிட்டு பல எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் விஜய் தன்னோட பனையூர் ஆபீஸ்க்கு அந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட அனைவரையும் வர வைக்கிறாரு. அனைவர்கிட்டையும் தனிப்பட்ட ரீதியில மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனாலும் இது ஒரு மிகப்பெரிய விமர்சனமா இருந்துச்சு. இப்படி விஜயோட ஒவ்வொரு இது போனாலும் அதுக்கப்புறம் ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு ஈரோட்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க. அப்புறம் பாண்டிச்சேரியில ஒரு மீட்டிங் போட்டாங்க. எல்லாமே ஆர்கனைஸ்டா நடந்துட்டு இருந்துச்சு. தேர்தலும் அறிவிக்கப்பட்டுச்சு. சரி, விஜய் எங்க போட்டி போட போறாரு,
சரி என்ன பண்ண போறான்னு ஒரு பலத்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. விஜய் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கும் போது அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டாரு. ஒன்று திருச்சி கிழக்கு, இன்னொன்று பெரம்பூர். அப்புறம் எடப்பாடி தொகுதியில் அவருடைய வேட்பாளரோட மனு நிராகரிக்கப்பட்டு 233 தொகுதியிலும் அவருடைய வேட்பாளர் நிறுத்தினார். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் மேல வச்சிருந்த விமர்சனம், அவரால் வந்து 100 தொகுதிக்கு வேட்பாளர் போட முடியுமா, 200 தொகுதிக்கு போட முடியுமா, 234 தொகுதிக்கும் அவர் வேட்பாளர் இருக்கான்னு சொல்லிட்டு பல ஏளன பேச்சு இருந்தாலும் அவர் எல்லா பேச்சையும் மீறி அவர் 234 தொகுதிக்கும் வேட்பாளர் போட்டாரு. ஆனா ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும்தான் அந்த வேட்பாளரோட மனு நிராகரிக்கப்பட்டுச்சு. இப்படி தேர்தல் பிரச்சாரங்கள் நடக்குது. தேர்தலுக்கு வாக்குறுதிகளா தாய்மாமன் சீரு, அப்புறம் அண்ணன் சீரு, மகளிர் தமிழ்நாடு முழுக்க பஸ்ல எங்க வேணாலும் போயிட்டு வரலாம், அதுக்கப்புறம் 500 யூனிட் கரண்ட், இப்படிப்பட்ட பல சலுகைகளை அவர் அறிவிக்கிறாரு. ஒவ்வொரு ஊருக்கும் அவர் பிரச்சாரம் போகும்போது அவர் வண்டியில் பின்தொடர்ந்து வரும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் நிறைய பிரச்சாரங்கள் ரத்தாகுது. அவர் கடலூர் பிரச்சாரம் ரத்தாகுது, சைதாப்பேட்டை பிரச்சாரம் ரத்தாகுது, அவர் கொளத்தூரில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு அவர் திருவிக்கா நகர் போகும்போது அந்த பிரச்சாரம் ரத்தாகுது. நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ இருக்கும்போது அவர் வந்து ஒரு சென்னையில் இருந்த ஒரு காவல்துறை ஆணையர் வந்து அவருக்கு வந்து சரியான சப்போர்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு புகார் தெரிவித்தோன்னே அந்த ஆணையரும் மாற்றப்படுகிறார். வேற ஒரு ஆணையரும் வராங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து ஒரு புரோட்டோகாலில் அவர் ஒவ்வொரு ஊருக்கும் பிரச்சாரம் பண்ணுறாரு. தூத்துக்குடிக்கு போகிறாரு, கன்னியாகுமரிக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் திருச்சிக்கு போகிறாரு, அப்புறம் சென்னை சைதாப்பேட்டைன்ற மாதிரி பல இடங்களிலும் சூறாவளி பிரச்சாரம் பண்ணாலும் ஆங்காங்கே அவருக்கு பிரச்சாரங்கள் ரத்தாயிட்டு தான் இருந்துச்சு. இப்படியே ஒவ்வொரு ஊருக்காக போகும்போது ஒவ்வொரு வகையில் விபத்துகள் பல விமர்சனங்கள் வந்தாலும் அவர் நிறைய ஊரில் அவர் பேசவே இல்லை. இப்போ சொல்ல போனால் அவர் காரைக்குடிக்கு போனார். அவருக்கு 2:30 மணிக்குள்ளே அவர் பேசணும்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அனுமதி கொடுக்குது. ஆனால் 2:15 மணி வரைக்கும் ஒரு சாலை வளத்தில் இருக்கும்போது 15 நிமிஷத்தில் என்ன பேச போறான்னு பார்த்தா அவர் 15 நிமிஷம் சைக்கிள் வேகமாக வந்துட்டு இருந்தாரு. அப்புறம் 2:30 மணிக்கு அந்த மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பிரபு வேட்பாளரை விசில் அடிச்சு கையை தூக்கி காட்டிட்டு இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு வெளியே போயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நிறைய இடங்கள்ல அவர் பேசாமல் இருந்தார். எல்லா இடத்துலையும் சாலை வளங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா கடலூரில் கூட அவர் சாலை வளத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டோம். அவருக்கு வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் அவர் சாலை வளத்துக்கு அவர் அனுமதி மறுக்கப்பட்டோடனே அவர் அங்கே பிரச்சாரத்துக்கு போகல. இப்படி பல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் தேர்தலுக்கு கடைசி நாள் அன்னைக்கு அவர் பேசின அந்த பேச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரளயம் உருவாச்சு. கிட்டத்தட்ட அவர் பேசும்போது கரூர் விஷயத்தை பற்றி அவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டாலினை மிக கடுமையாக விமர்சனம் பண்றாரு. இப்படி ஒவ்வொரு இது நடந்தோடனே கடைசியாக சொல்லும்போது உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை 2 வாட்டி சொல்லும்போது தான் முதலமைச்சராக அவங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சூலூர் வச்சுட்டு வெளியே போறாரு. தேர்தலும் நடக்குது. தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஊர்லயுமே தாவேகா டிவிகேன்னு கத்துறாங்க. இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்த்தோம்னா அதிமுக திமுகவினரே மோதல்னு வரும். ஆனால் இந்த தேர்தலில் தாவேகா திமுகவினரிடையே மோதல்னு வந்துச்சு. இதுக்கு ஒரு படி மேலே போய் துரைமுகம் தொகுதி வேட்பாளர் திரு சேகர்பாபு தாவேகா வேட்பாளர் அசோக்கை தாக்குனதாக ஒரு செய்தி வந்துச்சு. இப்படி அங்கங்கே தாவேக்காக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதல் போக்கு வந்தது, கடுமையான விமர்சனங்கள் வந்தது. ஆனால் தேர்தலும் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. மே 4 ரிசல்ட்டும் வந்தது. தாவேக்கா 108 இடங்களில் பெரும்பான்மையாக ஜெயிச்சது. 2வது இடத்துல திமுக இருந்தது. 73 இடத்துல கூட்டணி கட்சிகளோட ஜெயிச்சிச்சு. 3ஆம் இடம் அதிமுக இருந்தது. சரி, தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னு பார்த்தா அவங்களுக்கான மேஜிக் நம்பர் 118 கிடைக்கல. அப்புறம் கூட்டணிக்காக அவங்க பல இடங்கள்ல போகும்போது முதல் ஆள காங்கிரஸ் வராங்க. 113 பேரோட போறாங்க. அவர் 2 தொகுதியில் போட்டியிட்டதுனால ஒரு தொகுதி ராஜினாமா பண்ணதுனால அவர் 107 மெஜாரிட்டி தான் இருந்துச்சு. பிளஸ் 5 காங்கிரஸ் வந்தோடனே 112 மெஜாரிட்டியோட கவர்னர்கிட்ட போறாரு. ஆனால் கவர்னர் முதல் சந்திப்பிலேயே அவருக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐ வாண்ட் 118 அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லி அமிச்சிட்டாரு. முதல் சந்திப்புலையும் அவருக்கு நினச்சது நடக்கலை, 2வது சந்திப்புலையும் நினச்சது நடக்கலை. அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு அந்த முடிவு வந்தோடனே ஒரு சிஎம் கான்வாயெல்லாம் கொடுத்தாங்க. கவர்னரோட அழுத்தத்தால் அந்த கான்வாய்கள் விஜயிடம் பறிக்கப்பட்டது. அப்புறம் 2வது வாட்டி சந்திக்கிறாரு, 3வது வாட்டி சந்திக்கிறாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் ஆதரவு கேட்குறாரு. கம்யூனிஸ்ட்கிட்ட கேட்குறாரு, ஐஎம்எல்கிட்ட கேட்குறாரு. இப்படி எல்லா கட்சிகிட்டும் அவர் கேட்குறாரு. ஆனால் எந்த கட்சிகிட்டும் சரியான பதில் வரலை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 3வது வாட்டி கவர்னரை பார்க்கறதுக்காக அவர் போகிறாரு. அங்கே வந்து ஐயுஎம்எல் ஆதரவு கிடச்சிருச்சுன்னும், அமமுகவோட எம்எல்ஏ அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னும், அப்புறம் விசிகாவோட எம்எல்ஏக்களும் தனக்கு ஆதரவு கொடுத்ததா சொல்லி ஆதரவு கடிதத்தோடு போய் கவர்னரை பார்க்குறாரு. ஆனால் அன்று இரவு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நடந்தது. அது வேறு எதுவும் இல்லை, டிடிவி தினகரன் தன்னுடைய எம்எல்ஏவை காணும், அதாவது எஸ் காமராஜ் மன்னார்குடியில் வெற்றி பெற்ற தன்னுடைய வேட்பாளரை காணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஆதரவு கடிதத்தில் தன்னுடைய எம்எல்ஏ கையெழுத்து போடலை, அது ஒரு ஏஐ வீடியோன்னு சொல்லி கடுமையாக விஜயை சாடுறாரு. அது மட்டும் இல்லை, கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்துருந்தாலும் விசிகா தன்னோட ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லலை. அடுத்த நாள் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு தன்னோட நிலைப்பாட்டை சொல்கிறேன்னு சொல்லி திருமாவளவன் சொல்கிறாரு.
10 மணிக்கு அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. 11 மணி ஆகுது, 12 மணி ஆகுது, 1 மணி ஆகுது. அப்புறம் கட்சிக்காரங்களாம் சொல்கிறாங்க ஒரு 4 மணிக்கு வந்து மக்களிடம் பேசி தன் நிலைப்பாடை சொல்லுவான்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நடந்த இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம், கவர்னர் 7 மணிக்கு கேரளாவுக்கு தனி ஃப்ளைட்டில் போகிறாருன்ற ஒரு செய்தியும் வருது. நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. விஜய்க்கு ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எங்கே கவர்னர் ஆட்சி நோக்கி போகுமான்னு சொல்லிட்டு ஒரு திக் நிமிடங்களில் தமிழ்நாடு இருக்குது. ஒரு 5 மணிக்கு ஆதவ் அர்ஜுன் ஒரு பிரபலமான நட்சத்திர விடுதியில் காரில் வெளியே வராரு. அந்த காரில் வெற்றிக்குரிய காட்டிட்டு திருமாவளவன் தனக்கு 2 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவை கொடுத்துட்டாரு. விஜய்க்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான மெஜாரிட்டி கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டு அவர் வேகமாக போயிட்டாரு. அதுக்கப்புறம் விஜய் கவர்னரை சந்திக்க நேரம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு தன்னுடைய கான்வாயில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு அதிர்ச்சி. விஜய் தன்னோட கான்வாயில் யூ-டர்ன் எடுத்து திருப்பி பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா கவர்னர் அவருடைய சந்திப்புக்கு ரத்து பண்ணிட்டதாக தகவல் வந்தது. அவர் கேரளா கிளம்ப போறாரு அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அடுத்து என்ன நடக்க போகுது, கவர்னர் ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பதற்றம் ஏற்பட்ட நிலையில கவர்னர் தன்னுடைய கேரளா பயணத்தை ரத்து பண்ணிட்டு 6:30 மணிக்கு விஜய்க்கு அனுமதி கொடுக்குறாரு. விஜய் தன்னோட கூட்டணி கட்சி தலைவர்களான கம்யூனிஸ்ட் தலைவர்கள், அப்புறம் காங்கிரஸ் சார்பாக செல்வ பெருந்தகை, அப்புறம் விசிகா சார்பாக வன்னியரசு, இவங்க எல்லாரும் கவர்னர் மாளிகைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைக்கிறாரு. அது எப்போ நடக்கும்னு கேட்டால் மே 10 3:15 கேட்டார். ஆனால் கவர்னர் மே 10 மணிக்கு தான் ஆட்சி அமைக்க முடியும்னு சொன்னோன்னே விஜயம் அக்செப்ட் பண்ணிட்டு மே 10 மணிக்கு தன்னுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்தார். அது மட்டும் இல்லை, விஜய் அன்னைக்கு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸை பார்க்கும்போது ஒரு வெற்றிக்குறியோட சந்தோஷத்தோடு தன்னோட பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்புறம் மே 10 வருது. மே 10 காலை என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வர போகிறாரு, அவர் எப்படி வரப்போகிறான்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவர் சினிமாவில் வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு சாதாரண ஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படி வந்தோடனே அரசியலுக்கு வந்தோடனே வெள்ளை சட்டு க்ரீம் பேண்ட் போட்டு ஸ்லிப்பர்ஸ் போட்டு வந்த விஜய் இதில் எப்படி வரப்போகிறான்ற எதிர்பார்ப்பு இருக்கும்போது ஸ்டைலிஷாக கோட் ஷூட் போட்டுட்டு வந்து பதவி ஏற்கிறாரு. அவரோட ஒரு 9 அமைச்சர்கள் பதவியும் ஏற்கிறாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால் செங்கோட்டையன் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க, புசி ஆனந்த் பதவி ஏற்றுட்டாங்க, ஆதவ் அர்ஜுன் பதவி ஏற்றுட்டாங்க. அப்புறம் சீமானை எதிர்த்து போட்டியிட்டு வென்ற திரு பிரபு காரைக்குடி எம்எல்ஏயும் பதவி ஏற்கிறாங்க. அப்புறம் அவங்களோட அமைச்சராக இளம் அமைச்சராக திரு கீர்த்தனா அவர்கள் பதவி ஏற்றிருக்கிறாங்க. இப்படி பதவியேற்பு வைபவம் சிறப்பாக நடந்து முடிஞ்ச சில மணி நேரங்கள்லே அங்கே ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வெடிக்குது. என்னன்னா, வந்தே மாதரம் பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் தேசிய கீதம், 3 தமிழ் தாய் வாழ்த்து. இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடணுங்கிற ஒரு கொள்கை திராவிட கொள்கையாக இருக்கும்போது விஜய் பதவியேற்ற அன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து கடைசியாக பாடப்பட்டது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. ஆனாலும் விஜய் தன்னுடைய பதவியேற்ற கையோட கோட்டைக்கு போய் சிஎம் சேரில் உட்காந்து அப்புறம் 2 கோப்புகளில் சைன் போடுறாரு. பெண்களுக்காக சிங்கப்பெண் காவல் படை, அப்புறம் 200 யூனிட் கரண்ட்டும் அவர் அறிவிக்கிறாரு. இப்படியே போகுது. விஜய் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி 4 முறை ஆளுநரை சந்திக்க போய் 4 வாட்டியும் அவருக்கு ஏற்பட்ட தடைகள், அப்புறம் மெஜாரிட்டிக்காக அவர் ஒவ்வொரு கட்சி தலைவரும் பார்த்து ஒவ்வொருத்தரையும் மெஜாரிட்டிக்காக அவர் கேட்டது. ஏன்னா முதல்ல ஐஎம்எல் கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் அந்த ஒரு எம்எல்ஏல ஃபேக் கையெழுத்து, இப்படி பல பிரச்சனைகளுக்கு இடையில் அவர் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மக்களும் அவர் வந்து தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவரோட குட்டி ரசிகர்கள், ஏன்னா இந்த குட்டி ரசிகர்கள் நம்ம சொல்லணும், இதுக்கு முன்னாடி அவங்க போகோ, கார்ட்டூன், ஐபிஎல் பார்த்தவங்க ஒவ்வொருத்தனும் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் விஜய்க்கு 2 எம்எல்ஏ கொடுத்தா என்ன, விஜய்க்கு ஓட்டு போட்டா என்னன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களெல்லாம் அரசியல் பேச வச்ச பெருமை விஜய்க்கு தான் சேரும். இப்படி உங்களோட குட்டி ரசிகர்கள், நிறைய பெண்கள், பல பேர் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவருடைய கனவை நிறைவேற்றுவாரா இல்லையாங்கிறது வருங்காலங்களில் பார்ப்போம். இது போன்ற பல காணொளிகள் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.